அனைவருக்கும் காலை வணக்கம். டைம் இப்போது ஆக்சுவலி 5 ஆகுது. நான் 3:50க்கே எழுந்துட்டேன். ஸோ 3:50லேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நடந்து தான் இருக்கேன். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கவர் பண்ணிட்டோம். இன்னும் திருவண்ணாமலைக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் காமிக்குதுன்னா 82 காமிக்குது. ஸோ நம்மளுடைய கால்குலேஷன் படி இன்றைக்கி ஃபுல்லாக நடக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு ஃபுல்லாக. அதுக்கப்புறமா தேர்ஸ்டே வந்து நம்ம ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஷூராக வந்து ரீச் ஆகிடுவோம். டைம் இப்போது என்ன ஆகுதுன்னா மணி 10 ஆகுது. திருவண்ணாமலைக்கு இனிமேல் 68 கிலோமீட்டர் வந்து காமிக்குது. இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். காலையிலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு 18 கிலோமீட்டர் வந்து நடந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக ரெஸ்ட்டு வேணும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கைனியில் வந்து படுத்துட்டேன். நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா சேஃப்டிக்கான பிளேஸ். ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு, கிளைமேட்டுமே நல்லாயிருக்கு, வெயில் அடிக்காமல் இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். அங்கே ஒரு கோவில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கோவிலில் தான் ஒரு 1.5 hours வந்து ஸ்டே பண்ணேன் ஆக்சுவலி. ஏன்னா அங்கே வந்து ப்ளக் பாயிண்ட் இருந்தது. ஸோ என்ன பண்ணேன்னா ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். நேற்று ஆஃப்டர்நூன் வந்து ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜில் எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூனு 1 o'clock என்ன ஆயிடுச்சுன்னா 8% தான் இருந்தது. ஸோ என்ன பண்ணேன்னா ஃபோனை வந்து ஃபுல் சார்ஜ் போட்டுட்டேன். சார்ஜ் போட்டுட்டு உட்காந்துட்டேன் அப்படியே. ஆக்சுவலி அங்கே வந்து ஒரு பாட்டிமா இருந்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்கன்னு. அது மாதிரி அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். என்கிட்ட பேசிட்டே இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதோ நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போனாங்க. திரும்பி வரப்போ என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு லன்ச் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை. லன்ச் சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சரி நானும் சாப்பிட்டுட்டு ஃபோனை ஃபுல்லாகிடுச்சு. ஸோ என்ன பண்ணேன்னா கிளம்பிட்டேன். இன்னும் நமக்கு திருவண்ணாமலைக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 62 கிலோமீட்டர் இருக்குது. நான் என்ன கேஸ் பண்ணுறேன்னா ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போ நடக்கலான்னு இருக்கேன். டைம் ஆல்மோஸ்ட்டு 5:30 ஆக போகுது. சரியான மழைங்க, கிட்டத்தட்ட 45 minutes விடாமல் பெஞ்சிகிட்ருக்கு. நான் வேறு நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டேன். ஒதுங்கத்துக்கு எதுவுமே இல்லை, ஒரு மரத்துக்கடியில் மாட்டிக்கிட்டேன். நல்லா குளிச்சுட்டேன். நைட்டு வேறு ஜுரம் அடிக்க போது நினைக்கிறேன். ஒன்றுமே புரியல, நடுக்காடு சுற்றி பார்க்குறேன், ஒரே ஒரு வீடு கூட காணும். மரத்துக்கடியில் உட்காந்துட்ருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டைம் என்ன ஆகுதுன்னா 7:15 ஆகுது. இது வரைக்கும் நம்ம 36 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்து இந்த மழை வந்து சொதுப்பிச்சு ஒரு 3 மணி நேரம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போவுமே தூரம் போட்டுக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி இவ்வளோ தூரமே நான் வந்து கிராமத்து வேலை தான் வந்துட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து மெயின் ரோட்டுக்கே வந்திருக்கேனே. தூரம் போட்டுட்ருக்கா, சரியான கால்வலி வேறு. நான் எங்கேயும் போகிறதில்ல, சாப்பிடல நைட்டு வேறு. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். காலையில் போய் சாப்பிட்டுக்க போகிறேன், அவ்வளோதான். ரைட்டா, குட் நைட்.